ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சாங்ஸ் போடாமல் என்னோடய வாய்ஸ்லேயே நான் பேசலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என் பையனுக்கு பர்த்டே, ஃபஸ்ட்டு பையனுக்கு. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளாண்டியும் ப்ரௌனியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌனி 1/2 kg. ஸோ அதுக்கு பேட்டர்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு ப்ரௌனி உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னா, இது நான் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள் என்னோடய சேனலில். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளாண்டி பண்ணுறதை பார்க்கலாம். 250 கிராம் ப்ளாண்டி, 1/4 kg. அதோடைய நான் பட்டர்லாம் எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். ஸோ 1/4 kg ப்ளாண்டினால ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் சர்க்கரை 50 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் சுகர் போட்டதை காட்டலை, சாரி. அதையும் போட்டு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டரும் ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணதோடு இதோட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண தேவையில்ல. 50 கிராம் நான் ராகி ப்ளாண்டி பண்ணதுனால ராகி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றி ஃபுல்லாக பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ப்ரௌனி மாதிரியே தான் நம்ம டார்க் சாக்லேட் பதில் ஒயிட் சாக்லேட் போடணும். கொக்கோ பவுடர் போட தேவையில்ல. ஸோ நான் ராகி போட்டதுனால கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் வர்றதுக்கு. ஸோ இதிலே போட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ 1/4 kg டின் இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் இருந்தது, அதையும் போட்டு. ஸோ என் பையனுக்கு ப்ளாண்டி ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் கொஞ்சம் இன்னும் சாக்லேட்லாம் போட்டு பேக் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா சூப்பராக வந்துருந்தது. நல்லா ஃபட்ஜியாக இருந்துச்சு. ஸோ ப்ரௌனியும் ப்ளாண்டியும் சூப்பராக நல்லா செம்மையாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.